ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நான் உங்களோட ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி ப்ளஸ் தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் வந்து வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கரிசி ப்ளஸ் இட்லி அரிசி வச்சு தான் செய்வாங்க. அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசி, புழுங்கரிசி, பச்சரிசி எல்லாமே ரெடியாக வச்சுப்போம். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அது வந்து தலை தட்டி இந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கரிசி வந்து நான் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி புழுங்கரிசி ப்ளஸ் பச்சரிசி 2 டம்ளர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கரிசி எல்லாமே தலை தட்டி எடுத்து நல்லா ஒரு 3 தடவை கழுவி அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அது நல்லா கோபுரமாக எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். உளுந்து வந்து நம்ம முதல்லையே ஊற வைக்கக்கூடாது. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே உளுந்து வந்து அரிசி அரைக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். ஒரு 20 நிமிஷம் பாருங்கள். வெந்தயம், அரிசி எல்லாமே நல்லா ஊறியாச்சு. உளுந்து 20 நிமிஷம் ஊற வச்ச போதும். அப்போ தான் நல்லா இட்லி உபரியாகவும் இட்லியும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பக்கத்துலேயே ஒரு தட்டு, ஒரு கரண்டி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். கிரைண்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம், நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தை வந்து அப்படியே போட்டு நல்லா நைஸாக அரையணும். வெந்தயம் நைஸாக ஆகி அதுவே நல்லா அப்படியே வெண்ணெயாட்ட வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி சேர்த்தணும். ஊற வச்சுருக்க அந்த தண்ணியோடையே அப்படியே வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வெந்தயம் நல்லா அப்படியே அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி ஏற்கனவே நம்ம 3 தடவை கழுவி தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் அப்படியே அந்த அரிசி வந்து வடித்து எடுத்து போட்டுக்கலாம். அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து இந்த அரைக்கிற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நல்லா போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும். இந்த அரிசி அரையும் போது கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினா தான் அந்த மோட்டர் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம டைட்டாக அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சோம்னா சீக்கிரமாக மோட்டர் வந்து கெட்டு போயிடும், கிரைண்டரும் ரிப்பேர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கணும் அரிசி அரைக்கும் போது. பாருங்கள், எல்லா அரிசி போட்டாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே லைட்டாக கை விட்டு அதை கலந்து எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா அரிசி ஒரு பக்கம் அப்படியே தங்கி கடைசியாக நம்ம மாவு எடுக்கும் போது அங்கங்கே அரிசியாக இருக்கும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டி நம்ம தட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அரையட்டும். ஸோ அப்பப்போ தெளிக்கிறத ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டா நம்மளுக்கு வேலையும் சுலபமாகவும் நீட்டாக இருக்கும் அந்த இடம். ஸோ இப்போ இடையில கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஆனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் உளுந்துக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக தண்ணி விடணும். கையில் அப்பப்போ கலந்து விடணும். அப்போ தான் குருணையாக இல்லாமல் சீக்கிரமாக அரைப்படும் அரிசி. மூடி வச்சிடலாம் மறுபடியும். ஸோ இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து அப்படியே நல்லா வடித்து வச்சுட்டு தான் போடணும். போட்டுட்டு ஒரு ஸ்பூனாக அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். இட்லி நல்லா இருக்காது. இட்லி வந்து வற்றி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டதும் அப்படியே கொஞ்சம் கை விட்டு அங்கங்கே தங்கியிருக்க உளுந்தெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். அரிசிக்கு தண்ணி ஊற்றி ஆட்டலாம், உளுந்துக்கு தண்ணி தெளித்து ஆட்டணும். இப்போ 20 நிமிஷம் ஊற வைக்கிறதும் ஒரு பெரிய டிப்ஸ் உங்களுக்கு. அப்படி 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உளுந்தை. ஸோ 20 நிமிஷத்துக்கு மேலே உளுந்து வந்து ஊறிச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படி அதிகமாச்சுன்னா நீங்கள் அந்த உளுந்தை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா அரிசி ஆட்டினதும் ஆட்டிக்கலாம். பாருங்கள், நல்ல வெண்ணெய் மாதிரி உளுந்து வந்து அரைப்பட்டுருச்சு. அப்படியே அதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தான் அரைக்கணும். இல்லைன்னா அங்கங்கே குருணையாக உளுந்தும் நின்றோம். ஸோ நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா ஒவ்வொரு பக்கமாக வச்சு அப்படியே அந்த உளுந்து வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உளுந்து வந்து ஒவ்வொரு மாதிரி உபரியாகும். ஸோ எங்கே வந்து வாங்கினா உங்களுக்கு உளுந்து நல்லா உபரியாகுதோ அங்கேயே நீங்கள் வாங்குங்க.
ஒரு ஸ்டேஜில் இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். மிஷினும் கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி முடிச்சதுமே அதை வந்து கழுவ போட்டு கொஞ்சம் ஈர துணி வச்சு நல்லா இது எல்லாம் தொடச்சி எடுத்துட்டா மாவு காயாது, அந்த இடமும் நீட்டாக இருக்கும். நம்மளும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலையை முடிச்சிடலாம். சப்போஸ் நம்ம அதை துடைக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். அந்த இடம் சுற்றி இருக்கிற அந்த இடத்தையும் நல்லா அப்படியே தொடச்சி விட்டுடலாம். அந்த மேலே இருக்க இடம் கீழே இருக்க இடத்தையெல்லாம் நல்லா துடைக்கணும். ஏன்னா அங்கங்கே மாவு வந்து தெரிச்சிருக்கும். ஸோ தொடச்சி விட்டுட்டா வீடு சுத்தமாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கிரைண்டர் கழுவுனா போதும். ஸோ அரிசி மாவையும் உளுந்து மாவையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொடியுப்பு தேவையான அளவு போட்டு கலந்து விட்டுடலாம். கல்லுப்பு போடுறதா இருந்தால் அரிசி அரையும் போது கடைசியாக போட்டு ஆட்டிடுங்க, உளுந்தோடு போடாதீங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த கிரைண்டரை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏற்கனவே தண்ணி விட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ சாஃப்ட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் இதை வந்து கழுவணும், இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் உளுந்து அசிங்கமாயிடும். அடுத்து இந்த மாதிரி வெட் கிரைண்டரை வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது, தேய்ச்சா அந்த கம்மெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இடுக்குலையெல்லாம் நல்லா கழுவி விட்டுறணும், இல்லைன்னா மாவு தங்கிடும். ஸோ பின்னாடியும் அந்த அந்த இது ஒட்டியிருக்க இடத்துலையும் கவனமாக கழுவணும், இல்லைன்னா மாவு வந்து அப்படியே தங்கும். அதே மாதிரி ரொம்ப தேய்ச்சா அந்த கம் வந்து போய் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இடுக்குலையெல்லாம் தேவைப்பட்டால் ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடுக்கில் இந்த பிளாஸ்டிக்கு டியூப் மாதிரி இருக்க இடத்துலலாம். அடுத்து இந்த கல் வைக்கிறதுக்கு நான் ஒரு தட்டு வச்சு தான் எப்பயும் வைப்பேன், இல்லைன்னா அந்த மாவெல்லாம் அந்த கவுண்டர் டாப்லேயே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா. அதனால் தட்டு வச்சு தான் இந்த கல்லை எப்பயுமே நீங்கள் வைக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சி விட்டால் மூளை முடுக்கில் இடுக்கில் இருக்க மாவெல்லாம் போயிடும். சப்போஸ் உளுந்து அரிசி மாவெல்லாம் தங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஸோ இந்த மாதிரி அரைச்ச மாவு வந்து நல்லா ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பா, இன்னொன்று சில்வரில் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. 4 மணி நேரம் புளிக்கட்டும். கல் நல்லா இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு காய வச்சிடலாம். ஸோ ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு பாருங்களேன் நல்லா வெண்ணெய் மாதிரி பொங்கி வந்தாச்சு. கரண்டி வச்சு ரொம்ப அதை கலந்துடக்கூடாது, லைட்டாக கலந்து அப்படியே இட்லி தட்டு வச்சு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் பூசி ஊற்றுறேன், நீங்கள் துணியில் ஊற்றுறதுன்னா அப்படியே ஊற்றிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எப்பயுமே கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி மாவை வந்து வைக்கணும். அப்படி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டா ரொம்ப கல்லாட்டாயிரும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மாவு யூஸ் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா அடியிலேருந்து கலந்து தான் இட்லி ஊற்றணும், இல்லைன்னா கல்லாட்டம் ஆகிடும். பாருங்கள், இட்லி நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா ஒட்டாமல் வரும். ஆறாமல் எடுத்தால் அது அப்படியே தட்டில் ஒட்டிக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் அழகாக வரும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈர ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா அழகாக இட்லி வந்துடும். ரொம்ப ஸ்பாஞ்சாட்டம் இருக்குது. ஸோ இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன், சாஃப்டாக இருக்குது. இதுக்கு அருமையாக ஒரு வெங்காய சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வெந்தயத்தோட அந்த வாசத்தோட நல்லா அந்த கொஞ்சம் புளிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. புளிக்காமல் செஞ்சால் கசப்படிக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைல் ஆஃப் இட்லி மாவு வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ தோசையும் இதில் இந்த மாவில் வந்து நல்லா வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். இட்லி வந்து கெட்டியாக இருக்கணும், தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே இரும்பு தோசைக்கல்னால் இன்னுமே ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த கல் வந்து இந்தோலியம் கல், இதை கழுவி வச்சனால கொஞ்சம் ஒட்டுது. கழுவாமல் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா வரும். நீங்களும் இந்த இட்லி மாவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.